அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் 3 அத்தியாயம் 22 புலிகேசி ஆக்ஞை. அன்று இரவு மட்டுமல்ல, மறுநாளும் அதற்கு மறுநாளும் கூட புலிகேசி அவ்விடத்திலேயே இருந்து யோசனை செய்தார். அங்கிருந்து தெற்கே காத தூரத்தில் தெரிந்த காஞ்சி மாநகரின் கோபுரங்களையும் ஸ்தூபிகளையும் பார்க்க பார்க்க அவருடைய கோபம் கொந்தளித்து பொங்கிற்று. அந்நகரின் பாதாள காராகிரகம் ஒன்றில் நாகநந்தியடிகள் சிறைப்பட்டு கிடக்கிறார் என்பதை நினைத்தபோது அவருடைய கோபத்தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் இருந்தது. மகேந்திர பல்லவன் பேரில் எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்னும் எண்ணம் நிமிஷத்திற்கு நிமிஷம் வளர்ந்து சீக்கிரத்தில் வானத்தையும் பூமியையும் அளாவி நின்றது. 2 தினங்கள் இரவு பகலாக யோசனை செய்து கடைசியில் வாதாபி சக்கரவர்த்தி சில முடிவுகளுக்கு வந்தார். தமது தளபதிகளையும் பிரதானிகளையும் அழைத்து அம்முடிவுகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அந்த முடிவுகள் இவைதான். சக்கரவர்த்தியும் முக்கிய தளபதிகளும் சைன்யத்தில் பெரும் பகுதியுடன் வாதாபிக்கு உடனே புறப்பட வேண்டியது. சைன்யத்தில் நல்ல தேகக்கட்டு வாய்ந்த வீரர்களாக 50,000 பேரை பின்னால் நிறுத்த வேண்டியது. அவர்கள் தனித்தனி கூட்டமாக பிரிந்து காஞ்சி நகரை சுற்றிலும் 4 காத தூரம் வரை உள்ள கிராமங்கள் பட்டணங்களையெல்லாம் சூறையாடி கொளுத்தி அழித்து விட வேண்டியது. அந்தந்த கிராமங்களில் உள்ள யவ்வன ஸ்திரீகளையெல்லாம் சிறைப்பிடித்துக் கொண்டு வாலிபர்களையெல்லாம் கொன்று வயதானவர்களையெல்லாம் அங்கஹீனம் செய்து இன்னும் என்னென்ன விதமாகவெல்லாம் பழிவாங்கலாமோ அவ்விதமெல்லாம் செய்ய வேண்டியது. முக்கியமாக சிற்பங்கள், சிற்ப மண்டபங்கள் முதலியவற்றை கண்ட இடங்களிலெல்லாம் இடித்து தள்ள வேண்டியது. சிற்பிகளை கண்டால் ஒரு காலும் ஒரு கையும் வெட்டி போட்டுவிட வேண்டியது. இப்படிப்பட்ட கொடூர பயங்கரமான கட்டளைகளை போட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கு தக்க பாத்திரங்களையும் நியமித்து ஏவிவிட்டு வாதாபி சக்கரவர்த்தி தமது சைன்யத்தின் பெரும் பகுதியுடன் பிரயாணமானார். மேற்கூறிய கொடூர ஆக்ஞையை நிறைவேற்றுவதற்காக காஞ்சியை சுற்றி கொண்டிருந்த வாதாபி வீரர் கூட்டம் ஒன்றைத்தான் ஆயனரும் சிவகாமியும் காட்டு வழியில் சந்தித்தார்கள். வராக கொடியை பார்த்து வாதாபி வீரர்கள் என்று தெரிந்து கொண்டதும் சிவகாமிக்கு தேகமெல்லாம் நடுங்கிற்று, உள்ளம் பதைத்தது. எதிர்ப்பட்ட வாதாபி வீரர்கள் கிட்டத்தட்ட 100 பேர்தான் என்றாலும் சிவகாமியின் கண்களுக்கு 10,000 பேராக அவர்கள் காட்சியளித்தார்கள். ஆனால் ஆயனருக்கோ அம்மாதிரி அச்ச உணர்ச்சி சிறிதும் ஏற்படவில்லை. அவருக்கு உற்சாகமே ஏற்பட்டுவிட்டதாக முகமலர்ச்சியிலிருந்து தோன்றியது. முன்னால் நின்ற வீரனை பார்த்து, ஐயா, நீங்கள் வாதாபி வீரர்கள்தானே? உங்கள் மகாராஜா எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். அந்த வீரனுடைய முகபாவத்தை பார்த்ததும் தமிழ் பாஷை அவர்களுக்கு தெரிந்திராது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அதே விஷயத்தை பிராகிருத மொழியில் கேட்டார். அந்த வாதாபி வீரனுக்கு அதுவும் விளங்காமல் அவன் பின்னால் வந்த படைத்தலைவனை திரும்பி பார்த்தான். இதற்குள் குதிரை மேல் வந்து கொண்டிருந்த படைத்தலைவன் முன்புறத்துக்கு வந்து சேர்ந்தான். ஆயனரையும் சிவகாமியையும் உற்று பார்த்ததும் அவன் ஓஹோ என்ற ஒலியால் தனது வியப்பை தெரிவித்தான். ஏனெனில் புலிகேசியுடன் காஞ்சி நகருக்குள் வந்து பல்லவ சக்கரவர்த்தியின் சபையில் சிவகாமியின் நடனத்தை பார்த்தவர்களிலே இவனும் ஒருவன். எனவே அவர்களை அடையாளம் தெரிந்து கொண்டதும் அவனுக்கு வியப்பும் குதூகலமும் உண்டாயின. இன்னும் அவர்கள் அருகில் குதிரையை செலுத்திக் கொண்டு வந்து அவர்களை விழித்து பார்த்துவிட்டு ஆயனரை நோக்கி, என்ன கேட்கிறீர் என்றான். ஆயனர் உற்சாகத்துடன், ஐயா, உங்கள் சக்கரவர்த்தி எங்கே இருக்கிறார்? அவரை நான் பார்க்க வேண்டும் என்றார். தளபதி சஷாங்கனின் புருவங்கள் நெறிந்தன. முகத்தில் வேடிக்கை புன்னகையுடன், வாதாபி சக்கரவர்த்தியை நீர் எதற்காக பார்க்க வேண்டும்? அவரிடம் உமக்கு என்ன காரியம் என்று கேட்டான். காரியத்தை சக்கரவர்த்தியிடம் மாத்திரம்தான் சொல்ல வேண்டும், அந்தரங்கமான விஷயம் என்றார் ஆயனர். அதை கேட்டு அவ்வீரன் பரிகாச சிரிப்பு சிரிப்பதை பார்த்துவிட்டு, ஒருவேளை விஷயத்தை சொல்லாவிட்டால் வாதாபி சக்கரவர்த்தியிடம் தங்களை அழைத்து போக மாட்டார்கள் என்று எண்ணி, இருந்தாலும் உங்களிடம் சொல்லவே கூடாது என்பதில்லை. அஜந்தா சித்திரங்களின் அழியாத வர்ண ரகசியத்தை பற்றி உங்கள் சக்கரவர்த்திக்கு தெரியுமாமே, அவரிடம் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் வந்தேன். தயவு செய்து என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவீர்களா என்றார். இதை கேட்டதும் தளபதி சஷாங்கன் முன்னைவிட பலமாக சீறினான். பக்கத்தில் நின்ற வீரர்களை பார்த்து, ஏன் நிற்கிறீர்கள்? இவர்களுடைய கண்களை கட்டுங்கள் என்றான். ஆயனர் திடுக்கிட்ட குரலில், கண்களை கட்டுவதா? எதற்காக என்று வினவினார். அதற்கு குதிரை மேலிருந்த தளபதி சஷாங்கன், உமக்கு அவசியம் தெரியத்தான் வேண்டுமா? அப்படியானால் சொல்லுகிறேன். இந்த பல்லவ நாட்டில் உள்ள யவ்வன ஸ்திரீகளையெல்லாம் சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படி வாதாபி சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். அதோடு இந்த ராஜ்யத்தில் உள்ள சிற்பிகளையெல்லாம் ஒரு காலையும் ஒரு கையையும் வெட்டி போடும்படி ஆக்ஞாபித்திருக்கிறார். சாதாரண சிற்பிகளுக்கு இந்த ஆக்ஞை. நீரோ சிற்பிகளுக்கெல்லாம் குருவான மகா சிற்பி. ஆகையால் உம்முடைய 2 கால்களையும் 2 கைகளையும் துணித்துவிடப் போகிறேன்.
அதை இந்த பெண் பார்க்க வேண்டாம் என்றுதான் கண்ணை கட்டச் சொன்னேன் என்றான். அம்பினால் அடிபட்ட குயிலின் கடைசி மரணக் குரலைப் போல வேதனை ததும்பிய ஒரு குரல் கீச்சென்று கேட்டது. சிவகாமி தரையில் விழுந்து உயிரற்ற சவம் போல கிடந்தாள். சிவகாமிக்கு மறுபடியும் தன்னுணர்வு வந்தபோது தன் தலை இன்னும் சுழன்று கொண்டிருப்பதையும் தன் கால்கள் நடந்து கொண்டிருப்பதையும் இரு பக்கத்திலும் இருவர் தன் கைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு நடத்தி வருவதையும் கண்டாள். சிறிது சிறிதாக அவளுக்கு பிரஜை வந்து சற்று முன் நடந்த சம்பவங்களும் நினைவுக்கு வந்தன. பக்கத்தில் தன் தந்தை இல்லை என்பதை உணர்ந்தபோது அவளுடைய வாழ்நாளில் இதுவரை அனுபவித்து அறியாத இதய வேதனை உண்டாயிற்று. பிரமை பிடித்த நிலையில் பக்கத்தில் நின்ற வீரர்களால் உந்தப்பட்டு இன்னும் சில அடி தூரம் நடந்து சென்றபோது அருகில் அடர்ந்த காட்டுக்குள்ளிலிருந்து திடீரென்று ஓர் உருவம் வெளிப்பட்டதைக் கண்டாள். பார்த்த கணத்திலேயே அந்த உருவம் நாகநந்தி அடிகளின் உருவம்தான் என்பதும் தெரிந்துவிட்டது. உடனே ஆவேசம் வந்தவள் போல தன்னை பற்றியிருந்த வீரர்களின் கைகளிலிருந்து திமிரிக்கொண்டு விடுபட்டு நாகநந்தி அடிகளின் முன்னால் சிவகாமி பாய்ந்து சென்றாள். அவருடைய காலடியில் விழுந்து நமஸ்கரித்து, சுவாமி, தாங்கள்தான் கதி, காப்பாற்ற வேண்டும் என்று கதறினாள். அத்தியாயம் 23. அபயப்பிரதானம். சிவகாமி, மெய்யாகவே நீதானா, அல்லது என் கண்கள் என்னை ஏமாற்றுகின்றனவா என்று நாகநந்தியடிகள் போலி அவநம்பிக்கையுடன் கேட்டார். அடிகளே, நான்தான், அனாதி சிவகாமிதான். இந்த ஏழை சிற்பியின் மகளை காப்பாற்றுங்கள் சுவாமி. அப்படி சொல்லாதே அம்மா. நீயா அனாதை, நீயா ஏழை? பல்லவராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி மாமல்ல பிரபுவின் காதலுக்குரிய பாக்கியசாலி அல்லவா நீ? மண்டலாதிபதியான மகேந்திர பல்லவரின் மருமகளாகப் போகிறவர் அல்லவா? சுவாமி, என் மேல் பழி தீர்த்து கொள்ள இது சமயமல்ல. தங்களை ரொம்பவும் வேண்டிக் கொள்கிறேன், காப்பாற்ற வேண்டும் என்று சிவகாமி அலறினாள். பெண்ணே, காவி துணி தரித்த ஏழை பரதேசினான். என்னால் உன்னை எப்படி காப்பாற்ற முடியும்? தங்களால் முடியும் சுவாமி, தங்களால் முடியும். தாங்கள் மனது வைத்தால் கட்டாயம் காப்பாற்ற முடியும். இவர்களிடம் நீ எப்படி சிக்கிக் கொண்டாய்? கோட்டைக்குள்ளிலிருந்து ஏன் வெளியே வந்தாய்? எப்படி வந்தாய்? அது எல்லாம் இப்போது கேட்க வேண்டாம் சுவாமி. மூடத்தனத்தினால் வெளியே வந்தேன். என் அருமை தந்தைக்கு நானே யமனாக ஆனேன். நான் எக்கேடாவது கெட்டுப் போகிறேன். என் தந்தையை காப்பாற்றுங்கள். உன் தந்தை எங்கே அம்மா? அவருக்கு என்ன ஆபத்து வந்திருக்கிறது என்றார் பிக்ஷு. ஐயோ, இவர்களை கேளுங்கள். அப்பா எங்கே என்று இவர்களை கேளுங்கள். சற்று முன்னால் ஏதோ பயங்கரமான வார்த்தை என் காதில் விழுந்தது. அதோ அந்த குதிரை மேல் இருப்பவர் சொன்னார். ஆயனர் எங்கே என்று அவர்களை கேளுங்கள் சுவாமி, சீக்கிரம் கேளுங்கள். இப்படி சிவகாமி சொல்லிக் கொண்டிருந்த போதே சற்று பின்னால் குதிரை மேல் வீற்றிருந்தபடி மேற்கூறிய காட்சியை கவனித்துக் கொண்டிருந்த தளபதி சஷாங்கன் குதிரையை செலுத்திக் கொண்டு அவர்கள் அருகில் வந்து சேர்ந்தான். புத்தம் சரணம் கச்சாமி என்று நாகநந்தியை பார்த்து பரிகாச குரலில் கூறி வணங்கினான். வாதாபி சக்கரவர்த்தியிடம் நாகநந்தி பிக்ஷுவுக்கு இருந்த செல்வாக்கை குறித்து பொறாமை கொண்டவர்களில் தளபதி சஷாங்கனும் ஒருவன். புத்தம் சரணம் கச்சாமி என்று நாகநந்தியும் கடுகடுத்த குரலில் கூறினார். ஆ, நாகநந்தி பிக்ஷுவே, திடீரென்று இங்கே எப்படி முளைத்தீர்? நாகம் இத்தனை நாளும் எந்த வளையில் ஒளிந்து கொண்டிருந்தது? இப்போது ஏன் வெளியில் தலையை நீட்டுகிறது என்று தளபதி சஷாங்கன் கேட்டான். கேட்டவர்கள் நடுங்கும்படியான நாகப்பாம்பின் சீரல் சத்தம் அப்போது திடீரென்று கேட்டது. அதே சமயத்தில் பாம்பு, பாம்பு என்று ஒரு கூக்குரல். அதை கேட்ட அங்கே கூடியிருந்த வீரர்கள் சிதறி ஓடினார்கள். நாகப்பாம்பு ஒன்று சரசரவென்ற சப்தத்துடன் தளபதி சஷாங்கன் ஏறியிருந்த குதிரையின் கால் மீது ஏறி ஊர்ந்து அப்பாலிருந்த புதருக்குள் விரைந்து சென்று மறைந்தது. தளபதி, ஜாக்கிரதை. சாதாரணமாய் நாகப்பாம்பு கடிக்காது. ஆனால் கடித்துவிட்டால் அதன் விஷம் ரொம்ப பொல்லாதது என்றார் பிக்ஷு. சஷாங்கன் பல்லை கடித்துக்கொண்டு, பிக்ஷு, இந்த அருமையான உண்மையை சொன்னதற்காக மிகவும் வந்தனம். எனக்கு அலுவல் அதிகம் இருக்கிறது. தங்களுடன் பேசிக் கொண்டிருக்க இப்போது நேரமில்லை. மன்னிக்க வேண்டும். அடே, இந்த பெண்ணை பிடித்து கட்டுங்கள் என்று சற்று விலகிப்போய் நின்ற வீரர்களை பார்த்து சஷாங்கன் சொன்னான். அதை கேட்ட வீரர்கள் சிவகாமியை நெருங்கி வந்தார்கள். தளபதி, தென்னாட்டின் புகழ்பெற்ற நடன கலைவாணியை சிறைப்பிடித்தது உம்முடைய அதிர்ஷ்டந்தான். இந்த விசேஷ சம்பவத்தை சக்கரவர்த்தியிடம் நான் கூடிய சீக்கிரம் தெரியப்படுத்துகிறேன். ஓஹோ, அப்படியானால் பிக்ஷுவும் வாதாபியை நோக்கித்தான் பிரயாணம் கிளம்பியிருப்பது போல் தெரிகிறது. ஆம் சஷாங்கரே, ஆனால் சக்கரவர்த்தியிடம் இந்த விசேஷ செய்தியை தெரிவிப்பதற்கு வாதாபி வரையில் நான் போக வேண்டியதில்லை. சற்று முன்னால் இந்த காட்டில் இன்னொரு புறத்தில் சக்கரவர்த்தியை பார்த்தேன். பொய், பொய். வாதாபி சக்கரவர்த்தி இதற்குள் வடபெண்ணை நதியை அடைந்திருப்பார். பொய்யும் மெய்யும் விரைவிலே தெரியும் தளபதி. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளும். புலி தனக்கு இரையாக கொள்ள எண்ணிய மானின் மீது பூனை கண்ணை போட்டால் விபரீதம் விளையும். ஞாபகம் இருக்கட்டும் என்று நாகநந்தி கம்பீரமான குரலில் கூறிய போது தளபதி சஷாங்கனின் வாயிலிருந்து என்று உருமல் ஒலியை தவிர வேறு எதுவும் வரவில்லை. பின்னர் நாகநந்தி சிவகாமியை பார்த்து, பெண்ணே, நான் சொல்வதை கவனமாக கேள்.
அதன்படி நடந்து கொண்டால் உனக்கு ஒரு அபாயமும் நேராது. இவர்களுடன் தடை சொல்லாமல் போ. நீ நடனக்கலை பயின்றவளாதலால் உன் கால்களில் வேண்டிய பலம் இருக்கும். நடப்பதற்கு நீ அஞ்சமாட்டாயல்லவா என்றார். இதுவரை சஷாங்கனுக்கும் நாகநந்திக்கும் நடந்த சம்பாஷணையை கவனித்த வண்ணம் கற்சிலை போல் அசைவற்று நின்ற சிவகாமி சட்டென்று உணர்வு வரப்பெற்றவளாய், சுவாமி, என்னை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. இந்த பாவியினால் தங்கள் சிநேகிதர் ஆயனர் பெரும் அபாயத்துக்கு உள்ளாகிவிட்டார். ஐயோ, அவரை காப்பாற்றுங்கள் என்று கதறினாள். உடனே நாகநந்தி பிக்ஷு, தளபதி, இந்த பெண்ணின் தந்தை எங்கே என்று கேட்க சஷாங்கன் ஒரு கோர சிரிப்பு சிரித்த வண்ணம், ஆஹா, உங்களுக்கு அது தெரிய வேண்டுமா? சொல்கிறேன். பல்லவ நாட்டில் உள்ள சிற்பிகளையெல்லாம் ஒரு காலையும் ஒரு கையையும் வெட்டி போடும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை. இவளுடைய தந்தை பெரிய மகா சிற்பி அல்லவா? அதற்காக அவருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு 2 கையையும் 2 காலையும் வெட்டி போடச் சொல்லியிருக்கிறேன். அதோ தெரியும் அந்த பாறை மேல் கொண்டு போய் சுற்றுப்பக்கமெல்லாம் தெரியும்படியாக காலையும் கையையும் வெட்டி கீழே உருட்டிவிடச் சொல்லியிருக்கிறேன். காஞ்சிக்கோட்டை மதிலிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிய வேண்டுமென்றுதான் பாறை உச்சிக்கு கொண்டு போகச் சொன்னேன் என்றான் சஷாங்கன். இவ்விதம் சொல்லிவிட்டு மீண்டும் அவன் பயங்கரமாக சிரித்தான். சஷாங்கன் பேசுகிற வரையில் அவனுடைய முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்த சிவகாமி அவன் பேசி முடித்ததும் விவரிக்க முடியாத பயங்கரமும் வேதனையும் நிறைந்த கண்களினால் நாகநந்தியை பார்த்து, அடிகளே என்று கதறினாள். அப்போது நாகநந்தி, பெண்ணே, என் வார்த்தையில் நம்பிக்கை வை. உன் தந்தையை நான் காப்பாற்றுகிறேன். மன நிம்மதியுடன் நீ இவர்களோடு போ என்றார். அப்போது சஷாங்கன், பிக்ஷு, வாதாபி சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு குறுக்கே நிற்பவருக்கு என்ன தண்டனை தெரியுமல்லவா? அது தங்களுக்கும் ஞாபகம் இருக்கட்டும் என்று கூறிவிட்டு சிவகாமியை பார்த்து, பெண்ணே, இந்த பிக்ஷு உனக்கு சொன்ன புத்திமதி நல்ல புத்திமதிதான். அதன் பிரகாரம் தடை ஒன்றும் சொல்லாமல் எங்களுடன் வந்துவிடு என்றான். தொடரும். கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.